அம்மா காந்தாரி முடிவு பண்ணிட்டா, கடவுளா நானான்னு பாத்துடலாம்டா. என் 99 பிள்ளைங்களை கிருஷ்ணன் கொன்னான்ல, இனி துரியோதனை கொல்ல விட மாட்டேன். அவனா நானா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் கூட அம்மா முன்னால நடுங்கித்தான் போவான். அம்மாவை கடந்து போக முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்மாவை கடந்து போக முடியாது, குழந்தை பக்கத்துல வர முடியாது. கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவ புள்ள பக்கத்துல பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை பிடிச்சிருவாங்க. அவதான் அம்மா. பாம்பை பிடிச்சி தூக்கி சவட்டி போட்டுருவான் அந்த பக்கம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா, கூப்பிட்டான், வாடா அம்மா கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா. துரியோதன் வந்தான். நாளைக்கு அவனுக்கு சாவு தேதி குறிச்சிட்டான் கிருஷ்ணன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அசைக்க முடியாதவள நீ வாடா, நானா கண்ணனான்னு பாத்துக்கலாம், வாடா. வந்தான். போய் குளிச்சுட்டு, நல்லா கவனிங்க குழந்தைகள், முக்கியமான குழந்தைகள், பெண் குழந்தைகள் கூட தான். இப்போ எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது, உங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அவ்வளோ கெட்டு போயிருக்கீங்க. வாடா, ட்ரெஸ் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நான் பெற்றெடுக்கும்போது என் உடம்புல இருந்து நீ வெளியில வந்தல, அப்ப எப்படி இருந்து அப்படியே வா, குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வரான். என்ன செய்ய போகிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன் கணவனை கண்ட நாள் முதல், அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல், தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம். புராணம் அப்படி சொல்லுது. அவ இந்த உலகத்தை பார்த்ததில்லை. அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான். முன்னவதான். எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்சுறேன். இந்த உடம்பை யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. ஐயோ, காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனனை கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு. நேரா குளத்துக்கரையில் வந்து நிற்கிறான் கிருஷ்ணன். நம்ம பையன் துரியோதன நாமெல்லாம் தான் வரான். ட்ரெஸ் இல்லாமல் வரான். ஐயா சிச்சி சிச்சின்னா என்ன அப்படின்னா, என்னடா ட்ரெஸ் இல்லாமல் எங்கடா போகிறேன்? இல்லை அம்மா கூப்பிட்டானா இப்படி தான் வர சொன்னான். டேய் போடா, மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா. ஒரு வாழை இலை தூக்கி கொடுத்தான். வாழை இலை எடுத்து இடுப்பை மறைச்சிக்கிட்டான். நேராக வந்து அம்மா நிற்கிறா. வந்துட்டியா துரியோதன்? வந்துட்டேம்மா. கண்ணில் இருந்து எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்த்தாள். அப்படி பார்க்கும்போது வாழை இலை மறைச்சிருக்கு இடுப்பை. பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா. தவறு செய்து விட்டாயே துரியோதனா, அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே, நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்க போகிறேனோ. கண்ணனும் யாருமற்ற அந்த வனாந்தரத்தில் அனாதையாக செத்து கிடப்பான்னு சாபம் இட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடிச்சாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது. அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடிச்சா உயிர் போயிடும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள். எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும். எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட, அப்பா கிட்ட, அப்பா இப்படி இருக்குது, என்ன செஞ்சிருவாங்க கடைசியா? அம்மா அப்பா தானே.